கிராமப்புறத்தில் சாயந்தரம் நேரமும் காலையில் நேரத்துலையும் ஆடு மேய்ப்பாங்க. எனக்கு சின்ன வயசில் ஆடு மேய்ச்ச அனுபவம் இருக்குது. காற்றோட்டமாக ஜில்லுன்னு வெயில் நேரத்தில் மேய்க்கிறத விட அந்த காலையிலையும் சாயந்தரம் நேரம் ஆடு மேய்ப்பாங்க பாருங்கள். இந்த ஆடுகளை நல்லா மேயும், நல்லா பாருங்கள், புல் அவ்வளோ இல்லை, அழகாக மேயுது பாருங்கள். நிறைய ஆடுகள் இருக்கும். ஆடு வளர்ப்பே ஒரு பெரிய தொழில் இருக்கும். கிராமத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும். விவசாயத்தில் நம்பி பணத்தை போட்டு நம்பிக்கை நல்லா மழை பெஞ்சு வந்தால் தான் விவசாயம் வருமானம் வரும். ஆனால் ஆடு அப்படி இல்லை. ஆடும் சில நேரம் மழைக்காலங்களில் நிறைய ஆடுகள் நோய் வந்து இறந்து போனாலும் போயிடும். எல்லாம் நம்பிக்கை தான். வாழ்க்கை நல்லா அமைஞ்சால் வாழ்க்கை அமைஞ்சிடும். விவசாயத்தை விட இந்த ஆடு மாடு வளர்க்குறது நல்ல வருமானம். ஆடு மாடு வளர்த்து அனுபவப்பட்டவங்க தொடர்ந்து வளர்த்துட்ருப்பாங்க. அவ்வளோ ஆடு பின்னாடி போகணும். வெயில் நேரத்துலலாம் தொடர்ந்து போனாங்கன்னா எப்படி இருக்கும்? அருமையாக மேய்க்கிறாங்க பாருங்கள். செம்மறி ஆடுகள், வெள்ளை ஆடெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுவும் ஓடத்தான் செய்யும், அவ்வளோ இதாக இருக்காது. வெள்ளை ஆடு பயங்கரமாக ஓடும். மழைக்காலங்களில் வெள்ளை ஆடு வந்து அவ்வளோ நோய்க்கு ஏற்படாது, எந்த இதுலையும் தாங்கிக்கிறோம். ஆனால் இந்த செம்மறி ஆடு ரொம்ப மழை வெந்தால் தாங்க அது மாதிரி ஆயிடும். அப்படியே வந்து இன்றைக்கி கிராமத்து வழியாக கிராமத்து பக்கம் ரோட்டோரம் இயற்கை காற்று வாங்கிட்டு டூ வீலர் போகிறதே தனி சந்தோஷந்தான். இந்த மரங்கள்லாம் பார்த்துட்டு சோலையாக அழகாக அப்படியே பார்த்துட்டு இப்படி பாருங்க, ஆடு மாடு மேயறதெல்லாம் பார்த்துட்டு இயற்கை காற்றோட ஜில்லுன்னு போகும்போது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது தனி சுகம். இயற்கையை ரசிக்கணும். நல்ல ஜில்லுன்னு காற்று வருது பாருங்கள். காற்று உங்களுக்கு சத்தம் வரும், அருமையாக இருக்குது பாருங்கள். எங்கள் ஊர் குலதெய்வம் இந்த பக்கம் தான் இருக்குது. அந்த வழியாக மானாமதுரிலேருந்து அப்படியே வந்தேன், அப்படியே போகிறேன். இந்த பக்கம் எங்கள் ஊர் கருவக்குடின்னு ஒரு எங்கள் சொந்த ஊர், அங்கே போகிறேன். அப்படியே இந்த வழியாக இந்த பக்கம் மானாமதுரிலேருந்து அப்படியே போய் நாளூர் விளக்கு போய் அப்படியே கருவக்குடின்னு ஒரு ஊர், அங்கே போகணும். அப்படியே போனால் ரிலாக்ஸாக போகிறாங்க. எனக்கு இந்த ட்ராவல் டூ வீலர் ட்ராவல் அப்படியே ரிலாக்ஸாக காற்றோட்டமாக மாலை பொழுது காலை பொழுதுலாம் ரொம்ப பிடிக்கும். எல்லோருக்கும் மாலை வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன். செம்மறி ஆடுகள் தான் இது. அவ்வளோ புல் கொஞ்சம் தான் கிடக்கு. இதெல்லாம் நெருண்டு மேயுது பாருங்கண்ணா. சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் சந்திரன். தேங்க்ஸ்.